Which one of the following method can be used to change the direction of the force on a current carrying conductor? அதாவது ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்னு தெரியும். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதுதான் என்ன சொன்னோம், எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். அப்படி அந்த உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட அண்ட் டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கு என்னெல்லாம் வே இருக்கு அதான் கேட்குறாங்க. எப்படி பண்ணலான்னு பாருங்களேன். இங்க ஆப்ஷன்ல சேஞ்சிங் த மேக்னெட் ஆஃப் த கரண்டை சேஞ்ச் பண்ணா அது சேஞ்ச் ஆகுமான்னு கேட்குறாங்க. அடுத்து சேஞ்சிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் ஆகுமான்னு கேட்குறாங்க. அடுத்து சேஞ்சிங் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை சேஞ்ச் பண்ணா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்குறாங்க. என்னன்னா இதுவும் ஃபண்டமெண்ட் தான். இது நல்லா ஞாபகத்துல வச்சோம். எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, கரண்டோட டைரக்ஷன்ஸ் நமக்கு எந்த வகையில கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்தாப்புல இந்த இந்த சைடு இருக்கு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே கருப்பு கலர்ல இருக்கு. இந்த இடத்துல மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெட் கலர்ல இருக்கு. அதுதான் என்னன்னா வயரு. இதுதான் என்னன்னா கண்டக்டர் எடுக்கணும். இந்த கண்டக்டர்ல என்ன நம்ம கரண்ட் கொடுக்கும்போது ஒரு ஃபீல்டு இதை சுத்தி உருவாகும். அந்த ஃபீல்டு உருவாகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காம்பஸ் மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இது டிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது காம்பஸ் நார்மலா இது வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எந்த மாதிரி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி இருக்கும். ஆனா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த சைடு அந்த முள்ளு வருது பாத்தீங்கன்னா இந்த சைடு வருது. அதே இது நான் கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்றேன். இந்த இடத்துல கரண்ட் இப்படி போகுது, இந்த இடத்துல கரண்ட் இந்த மாதிரி போகுது. இப்படி சேஞ்ச் ஆகும்போது நல்லா கவனிங்களேன். காம்பஸ் எந்த மாதிரி திரும்புது, இந்த சைடு திரும்புது. அப்ப இதுல என்ன சொல்லலாம்னா கரண்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அந்த கண்டக்டர்ல உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை என்னால சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. அப்ப என்ன எதன் மூலம் சேஞ்ச் பண்ண முடியும்னா ஒன்லி டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் சேஞ்ச் பண்றது மூலம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 3 மட்டும் இருக்குது. என்ன ஒன்லி 3 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் ஏ தான் வரும்.